அன்பார்ந்த நண்பர்களே வணக்கம். பல ஆண்டுகளுக்கு முன்பு சென்னையில் சிற்றிதழ்கள் தமிழ் சிற்றிதழ்கள் சங்கம் என்று ஒரு அருமையான அமைப்பு தொடங்கப்பட்டது. அதற்கு பழ நெடுமாறன், வள்ளிக்கண்ணன், முகம் மாமணி போன்றவர்கள் வந்திருந்தார்கள். அதில் 3 முக்கியமான செய்திகள் கவனிக்க வேண்டும். தன்னுடைய பேச்சை தொடங்கும் பொழுது பன்னனுடைய மூத்த அண்ணன் வள்ளிக்கண்ணன் அவர்களை வணங்கி தொடங்குகிறேன் என்று ஆரம்பித்தார் முகம் மாமணி அவர்கள். இந்த பண்பாடு இளைஞர்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது. அடுத்தது பேசிய வள்ளிக்கண்ணன் அவர்கள் ஜெயகாந்தன், சுந்தர ராமசாமி, பிரபஞ்சன் போன்றவர்கள் பிரபலமான பத்திரிகைகளில் எழுதி பெயர் வாங்கினார்கள் என்று நினைக்காதீர்கள். அவர்கள் சிறு பத்திரிகைகளில் தான் முதலில் எழுதினார்கள். அதில் எழுதிதான் அவர்கள் பெயர் வாங்கினார்கள். சிறு பத்திரிகைகள் தான் லாப நோக்கம் இல்லாமல் இந்த நாட்டில் மக்களுக்காகவும் கலை இலக்கியத்திற்காகவும் தன்னை அழித்து கொண்டு பாடுபடக்கூடிய தியாக தீபமாக இருப்பது என்று குறிப்பிட்டார். பிறகு தமிழ் தேசிய இயக்கத்தினுடைய தலைவர் பழ நெடுமாறன் அவர்கள் பேசும் பொழுது ஒன்றை குறிப்பிட்டார். சமுதாயத்துறையிலும் சிற்றிதழ்கள் இருக்கின்றன, அரசியல் துறையிலும் இருக்கின்றன, இலக்கியத்துறையிலும் சிறு பத்திரிகைகள் இருக்கின்றன, திரைப்படத்துறைக்காகவும் பல்வேறு சிறு பத்திரிகைகள் வெளிவருகின்றன. இவற்றை பொருளாதாரத்தால் அவை நலிந்து போனதால் அதை நாம் சிறு பத்திரிகை என்று சொல்லுகிறோம். ஆனால் சிறு பத்திரிகை என்று அழைக்கக்கூடாது. நோக்கத்தால் உயர்ந்தது, குறிக்கோளால் உயர்ந்தது, லட்சியத்தால் உயர்ந்தது, எண்ணத்தால் சிந்தனையால் உயர்ந்தது, சிறந்தது. ஆகவே அதை சிறு பத்திரிகை என்று சொல்லக்கூடாது, லட்சிய இதழ்கள் என்று சொல்ல வேண்டும். சிற்றிதழ்கள் என்று சொல்லக்கூடாது, லட்சிய இதழ்கள் என்று குறிப்பிட்டு பழக வேண்டும் என்று சொன்னார். நாம் அனைவரும் சிறு பத்திரிகைகள் சிற்றிதழ்கள் என்று சொல்லாமல் கலை இதழ், இலக்கிய இதழ், லட்சிய இதழ்கள் என்று சொல்லி பழக வேண்டும். நன்றி, வணக்கம்.